புலம்பலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும்? கிருபைனா எல்லாருக்கும் பிடிக்கும். கிருபைனா எல்லாருக்கும் பிடிக்கும். கிருபையினால தான் நாம் ரட்சிக்கப்படுறோம். கிருபை நம்முடைய ஜீவியத்தில் நிறைய விஷயங்களை செய்கிறத நம்ம உணர்றோம். ஆனால் நாம் நிர்மூலமாகாத இதுவரையிலும் தேவ சமூகத்தில் காக்கப்படுறது கர்த்தருடைய கிருபை தான். பிரியமானவர்களே, எவ்வளவோ பேர் இந்த சபையிலிருந்து வெளியே ஓடி போனவங்க இருக்கிறாங்க. நமக்கு கர்த்தர் கிருபை தந்தபடினால இன்னை வரைக்கும் அவர் வீட்டில் வச்சு நம்மளை பாதுகாக்கிறார். அவர் வீட்டில் வச்சு பாதுகாக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த கிருபை நமக்கு இரக்கமாய் மாறுச்சு. அந்த கிருபை நமக்கு இரக்கமாய் மாறுச்சு. இந்த இரக்கமாய் மாறுறதுனால தான் அவர் வீட்டில் நிலைச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு நான் நன்றி செலுத்துறது எதுக்குன்னா, உம்முடைய வீட்டிலே என்னை இதுவரையிலும் வைத்திருக்கிறதே சுவாமி. துரத்துவார் இல்லாமல் ஓடி போனவங்க இருக்கிறாங்க. துரத்துவார் இல்லாமல் ஓடி போனவங்க இருக்கிறாங்க. துரத்தப்பட்டு ஓடி போனவங்களும் இருக்கிறாங்க. ஆதாமை ஆண்டவர் துரத்தினார் அப்படி சொல்லியிருக்கு. துரத்தப்பட்டு ஓடி போனவங்க அவங்க தேவ சமூகத்தில் இருக்க முடியல. துரத்தாமலே ஓடி போனவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஊசா யாரும் துரத்தலை. கர்த்தர் என்னை தன்னை அடித்தார் என்று அவனே ஓடி போனான். சில துரத்தாமலே ஓடி போகிறவங்க இருக்கிறாங்க. சிலரை ஆண்டவர் துரத்துறார், ஓடு அப்படி சொல்லிட்டு. ஆனால் நமக்கு கிடைத்த இரக்கம் எவ்வளோ மகா மேன்மை. அந்த இரக்கம் இன்ன வரைக்கும் என்ன அவருடைய வீட்டில் வச்சிருக்கு. அதுக்கு நம்மளுக்கு 1000 நாவுகள் போதாத அவரை துதிப்பேன். எப்பவும் அவரை துதிக்கணும். ஆண்டவரே, நம்முடைய வீட்டில் நான் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறவர்களே நீங்கள் பாக்கியசாலி. அவர்களை துதிப்பார்கள். அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படிதான் நம்ம நினைக்கணும். ஆகவே இதுவரையிலும் அவர் சமூகத்தில் நம்மளை வைத்திருக்கிறது அவர் கிருபையும் அவருடைய இரக்கமும் தான். இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி தராரா. அது கீழே உள்ள வசனம். அவைகள் காலை தோறும் புதியவைகள். அவைகள் காலை தோறும் புதியவைகள் அப்படி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, எனக்கு நேற்று கிடைத்த கிருபை இன்னைக்கு கிடைக்காது. நேற்று ஏன் ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார்? அந்த கிருபையை வைத்து கொண்டுதான் நான் சகலத்தையும் செய்தேன். நான் அல்ல, கிருபையே என்னை செய்ய வைத்தது. அப்போ நான் செய்கிறதான சகல காரியமும் எனக்குள்ள இருந்த கிருபை செய்ய வச்சது. நாம் ஆண்டவரை பற்றி பேசுகிறதான வார்த்தை கிருபையினால பேசுகிறோம். கிருபையின் வார்த்தைகள். ஏசாமி தன் சொந்த ஊருக்கு வந்தார். சொந்த ஊருக்கு வந்து லூக்கா 4வது அதிகாரம் 19, 20 பார்க்கும்போது அந்த ஊர் ஜனங்க சொல்கிறாங்க, ஐயோ இவன் யோசேப்புடைய குமாரன் அல்லவா, கிருபை உள்ள வார்த்தைகள் இவன் வாயிலிருந்து வெளியே வருதே அப்படி சொன்னாங்க. லூக்கா 4வது அதிகாரம் 22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து. நல்ல கவனிங்க, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு கிருபை இருந்துச்சுன்னா என் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்படும். அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எவ்வளோ வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க, எவ்வளோ மெசேஜ் கேட்டிருப்பீங்க. கிருபை எனக்கு அதிகமாக இருந்துச்சு. எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் அப்படிதான். உங்களுக்கும் அதிகமான கிருபை இருந்துச்சுன்னா நீங்கள் பேசுகிறதான வார்த்தை இதுவரைக்கும் கேளாததை போல ஆச்சரியமாய் கேட்பாங்க. எப்பவும் கர்த்தர் அதுக்கு எனக்கு உதவி செய்யணும், உங்களுக்கும் உதவி செய்யணும். ஆண்டவரே, உம்முடைய காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்குது. அப்போ எனக்கு காலையிலேயே கிருபை கொடுத்துட்றாரு. அந்த காலையில் கொடுக்கறதான கிருபை என்ன செய்யுது? என்னை பேச வைக்குது. நான் பேசுகிறதான வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையாக இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணுது. அதனால தான் அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை எவ்வளவு கிருபை உள்ளதா வார்த்தை, அவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக மாறிப்போச்சு. அப்போது எனக்கு கிருபை உள்ள வார்த்தைகளை தரார் பேசுறதுக்காக அந்த நாளைக்கு தேவையான கிருபை. 2வது என் கிரிகை.
அந்த கிரியை செய்கிறது கூட கர்த்தருடைய கிருபையில் தான் நம்ம செய்கிறோம். நான் அல்ல இதை செய்தது, கர்த்தருடைய கிருபை என்னை செய்ய வச்சது அப்படி சொல்லி நாம் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தருடைய கிருபை இருந்தால் அது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எவ்வளோ நல்லா செஞ்சுருக்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, அதுவும் கிருபை தான். அப்போ நம்முடைய நடக்கைகள் பேச்சுகள் சகலமும் கிருபையினால் உண்டாகுது. அப்போ நேற்று நான் செய்ய வேண்டிய வேலைக்காக கொடுத்த கிருபை இன்றைக்கும் அதே மாதிரி வேலை எனக்கு வரணும்னு தெரியாது, அதே மாதிரி நான் பேசுவேன்னு தெரியாது. அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார், இன்றைக்கு எனக்கு என்ன காரியம் தேவையோ அந்த கிருபையை தான் தருவார். அந்த கிருபையில் தான் பேசுவோம், அந்த கிருபையில் தான் கிரிகை நடக்கும். நேற்று போல் இன்றைக்கி நடக்காது நம்மளுக்கு. ஆகவே இன்னைக்கு புதுசு. அதனால தான் காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்குது. காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்குன்னா இன்னைக்கு எனக்கு என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற கிருபை ஆண்டவர் தரார். இப்போ எவ்வளோ விசேஷமானது கிருபை. அதனால தான் அவர் கிருபை. நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவர் சுத்த கிருபை. பவுலும் சொல்கிறான், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நான் நிர்மூலமாகாதபடி என்னை தாங்கி பிடிக்குது இந்த கிருபை. நிர்மூலமாகாதபடி தாங்கி பிடிக்குது இந்த கிருபை. அப்போ இந்த கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனை என்ன பண்ணும்? யாத்திராகம புஸ்தகம் முதலாவது நம்மளை இந்த கிருபை அழிவிலிருந்து தப்பு வைக்கும். அப்புறமா யாத்திராகமத்துக்கு போகலாம். அழிவிலிருந்து தப்பு வைக்கும். நித்திய கிருபையானது இது, நித்திய கிருபை அப்படி சொல்லியிருக்குது. ஒரு மனுஷனுக்கு இந்த கிருபை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் கண்ணில் ஆண்டவருக்கு கிருபை கிடைக்குதோ, தயவு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ரொம்ப வித்தியாசமானது கிருபை அப்படின்றது. கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிடைக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிது அப்படி சொல்லிக்கோ. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிது. அப்புறம் மோசைன்னு சொல்கிறான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிது அப்படி சொல்லி. கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சதுன்னா நம்மளை போல பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. அப்போது அவர் எனக்கு கிருபை தரார் அப்படி சொன்னால் எப்படிப்பட்ட கிருபை தருவார்? அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 34வது வசனம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவள்ளுவம் பற்றினார். இயேசு கிறிஸ்து அழிவை காணாமல், அவர் சரீரம் அழிவை காணாமல் அப்படி சொன்ன என்ன அர்த்தங்க? நம்ம செத்துட்டோம். தாவீது கூட செத்துட்டான், அவன் சரீரம் அழுகி போச்சு, ஆனால் ஆத்மா உயிரோடு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுறதான கிருபை எப்படிப்பட்டது? இந்த சரீரம் செத்த உடனே போய் அடக்கம் பண்ணுறோம். அடக்கம் பண்ணோடனே என்ன செய்யும்? அழுகும். இந்த சரீரம் அழுகி போகும். ஆனால் இந்த சரீரம் அழுகாமலே அதே சரீரத்தில் வெளியே வந்துட்டார் இயேசு கிறிஸ்து. அதான் மாம்ச சரீரத்திலேயே. அவரை எந்த சரீரத்தில், இது நல்ல ஒரு மரணமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நல்ல மரணமும் கிடையாது. சரீரத்தை சிதைச்சாங்க. சரீரத்தில் பயங்கரமான காயம் பட்டிருக்கு, ரத்தமெல்லாம் வெளியே வந்திருக்குது, புண்ணாக இருக்கும். 3 நாள் செத்து போய் 2 நாள் ஆனாவே சரீரம் பாதிக்கப்படும். மனுஷன் மரிச்சு 1 நாள் ஆனவே சரீரம் பாதிக்கப்பட்டுரும். ஏன்னா ரத்தமெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். ரத்தம் ஓடுற இடத்துல உடம்புல சூடு இல்லை அப்படி சொன்னால் இந்த சரீரம் கெட்டு போக ஆரம்பிக்கும். 2 நாள் கெட்டு போகும். 3ஆவது நாள் இப்போ நல்ல சரீரமே 3 நாள் வைக்க முடியாது. அப்போ ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதாக இருக்காதா, ஐஸில் வைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது கர்த்தருடைய சரீரம் அப்படி இல்லை, அதை சிதைச்சாங்க. எங்கே பார்த்தாலும் காயம். அவருடைய சரீரத்தில் அடிபடாத இடமே கிடையாது, பிச்சு எடுத்துட்டாங்க. அப்படிப்பட்டது மரிச்சு போய் 3 நாள் ஆச்சுன்னு வச்சுக்க. என்ன ஆயிருக்கும்? லாசரு செத்து 4ஆவது நாள் அவன் நல்லா தான் செத்தான், வியாதிப்பட்டான். ஆனால் 4ஆவது நாள் அவங்க அந்த இது திறக்கமாக சொல்கிறாங்க, நாரும் அழுகி போயிருக்கான், அது அப்படி சொல்கிறாங்க. இப்போ சரீரம் அழுகி போகும். இந்த சரீரம் செத்து உள்ள புதைச்ச உடனேயும் அழுகி போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் மாம்சம்தான். இவ்வளவு பாதிக்கப்பட்ட இந்த சரீரம் 3 நாளாய் கெட்டு போகாமல் அதே சரீரத்தில் எழும்பி வெளியே வந்துட்டார். அதே சரீரத்தில் வெளியே வந்தாலும் அழிவை காணாமல். அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அவரே சொல்லிட்டார். அவர் தான் ஒப்பு கொடுத்தார் ஜீவனை. அவர் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் அவர் சரீரத்தில் அந்த ஜீவனை வாங்கும்போது சரீரம் நல்லா இருக்கணுமே. யோசித்து பாருங்க, சரீரம் நல்லா இருக்கணும்.
அப்போ கர்த்தர் ஒருவேளை என் மேல் ரொம்ப அக்கறையும் இரக்கமும் அவர் கண்ணில் தயவு கிடைச்சிச்சுன்னா என் சரீரம் அழுகி போனா கூட என் சரீரம் அழுகி போன சரீரத்தை சரிப்படுத்துவார். ஏன்னா ஏற்கனவே கெட்டு போச்சு அந்த சரீரம். கெட்டு போன சரீரத்தை சரிப்படுத்தி ஜீவன் அதை உள்ள கொடுக்கலாம். அப்படிதான் லாசருக்கு செய்தார். கெட்டு போச்சு அந்த சரீரம், அவங்களே சொல்றாங்க நாரம் அப்படி சொல்லி. அப்படின்னா அது சரீரம் கெட்டு போச்சு. கெட்டு போன சரீரத்தை சரிப்படுத்தி, அது தேவனா இருந்ததுனால சரிப்படுத்தி ஜீவனை கொடுத்தார். அவன் உயிரோட வெளியே வந்தான். ஆனா ஒரு சரீரம் கெட்டு போகாம பாதுகாக்கப்படுத்தி எவ்வளவு பெரிய காரியம். அது இயேசு கிறிஸ்துடைய சரீரம் மட்டும்தான் அழிவை காணவே இல்லை. எவ்வளவு காயப்பட்டாலும் அழிவை காணாமல். அப்போ தாவீதுக்கு கிடைச்ச அந்த நித்திய கிருபை அது என்ன செய்யும்? என்னை அழிவை காணாத அளவு காப்போம். இப்போ எனக்கு அந்த கிருபை கிடைச்சது, எனக்கு அந்த கிருபை கிடைச்சது அப்படி சொன்னாக்கா, ஒருவேளை எனக்கு மரணம் சம்பவித்தா எனக்கு அழிவு வரும் இந்த சரீரத்தில். ஏன்னா தாவீது அழிவை கண்டானே அப்படி சொல்லி கீழ் உள்ள வசனம் இருக்குது. கீழ் உள்ள வசனம் வாசிமா. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். அவன் சேர்க்கப்பட்டது பிதாக்கள் இடத்துல. பிதாக்கள் யாருமே இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அதனால்தான் அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் என்று, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் என்று அவர் சொன்னார். அவங்க மரிச்சவங்கல்ல, சரீரம் தான் மரிச்சிருக்கு, ஆனா அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவன் அவர். அப்போ பரிசேயர் சதுசேயர் ஆமான்னு ஒத்துட்டு போயிட்டாங்க. இவனும் மரித்தான், பிதாக்கள் இடத்துல சேர்க்கப்பட்டான். சரீரம் தான் அழுகி போச்சு, சரீரம் தான் அழிவை கண்டதை தவிர ஆத்மா அழிவை காணல. அந்த கிருபை எனக்கு வந்தா, நான் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால மரிச்சிட்டேன் அப்படி சொன்னா இந்த சரீரம் அழிவை காணும், ஆனா என் ஆத்மா அழிவை காணாது. ஆனா இந்த நித்திய கிருபை எனக்கு கிடைக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு வச்சுங்க, உயிரோடு இருக்கும் போது இதே சரீரத்தில் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா அந்த நித்திய கிருபை இந்த சரீரத்தை நீ அழுக பண்ணாமல் மறுரூபமாக்கி விட்டுரு. அதான் தாவீதுக்கு அளித்த நித்திய கிருபை உங்களுக்கு அளிச்சிருக்கிறேன். அவன் மரித்த ஆண்டவர் வரத்துக்கு முன்னால பழைய ஏற்பாட்டை செத்துட்டான், ஆனால் அழிவை கண்டான், பிதாக்களோட சேர்க்கப்பட்டான். ஆனா அழிவில்லாத ஒரு சரீரத்தை கர்த்தர் பெற்றுக்கொண்டார். அந்த சரீரம் அழிவில் அழியாத அவர் கிருபையிலால் எழுப்பிட்டார் ஆண்டவர். அதே மாதிரி எனக்கு இருக்குமா? இருக்கும். கர்த்தர் வருகை வரைக்கும் நான் உயிரோடு இருந்தா, கர்த்தர் வருகை வரைக்கும் நான் உயிரோடு இருந்தா அந்த நித்திய கிருபையில நான் மறுரூபமாக்கப்பட்டுருவேன். இதே சரீரத்துல மறுரூபமாக்கப்படுவேன். இந்த சரீரம் வெளிச்சமா மாறும், அவ்வளவுதான். நான் பறந்து போயிடுவேன். மரித்தோருக்கு நான் முந்திக்கொள்ள, மரித்தோர் முதலாவது எழுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான சரீரம் கொடுக்கப்படும், புது சரீரத்தை பெற்றுக்கொண்டு போவாங்க. ஆனா நான் இதே சரீரத்தை பாக்கியவானாய் பறந்து போவோம். அது எவ்வளவு பெரிய காரியம். மரிக்காமலேயே பரலோகம் போறோம், மரிக்காமலேயே பரலோகம் போறோம். இந்த கிருபை எனக்கு அழிவை காண வெட்டாது. மறுபடியும் படிமா அந்த அப்போஸ்தலர் 34. இனி அவர் அழிவுக்கு உட்படாத படிக்கு அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். எப்பவும் இந்த கிருபைக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, தாவீதுக்கு அருளின அந்த நித்திய கிருபை. கிருபை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கிது புதிய கிருபை. அது என்னுடைய ஒர்க்குக்காக, நான் பேச வேண்டிய வார்த்தைக்காக, என் பலத்துக்காக, நான் நிர்மூலமாகாதபடி என்னை பாதுகாக்கிறதுக்காக அந்த கிருபை. ஆனா இந்த கிருபை அது இல்லைங்க. இந்த கிருபை அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. நித்திய கிருபை, என் வாழ்க்கையில அழிவை காண விடாதபடான கிருபை. ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையினால எனக்கு நிரப்பும் உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கட்டும். சப்போஸ் இந்த நாளிலே கர்த்தர் வருவானா, இந்த கிருபை இருக்கிற ஒவ்வொருத்தரும் மறுரூபமாக்கப்பட்டு பறந்துடுவீங்க. இந்த கிருபை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் மறுரூபமாக்கப்பட்டு பறந்துடுவோம். அப்போ இந்த கிருபைக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அழிவு எனக்கு வரக்கூடாது சாமி, எனக்கு அழிவு வரக்கூடாது. 35வது வசனம். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. பாத்தீங்களா? அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டார் என்று வேறொரு சங்கீதத்திலையும் சொல்லி இருக்குதே. தாவீது மட்டும் இல்ல, வேறொரு சங்கீதத்திலையும் சொல்லி இருக்கு அப்படி சொல்றாங்க. பிரியமானவர்களே, நம்மை அழிவை காண விடாதவர் தான் நம்முடைய தேவன். அதுக்கு தான் தாவீதுக்கு அருளின நித்திய கிருபை உங்களுக்கும் அருளப்படும் அப்படி சொல்லி முடிக்கிறாங்க பாருங்க. இப்போ அவனுக்கு கொடுத்த கிருபை தான் எனக்கும், ஆனா நான் அதை கேட்டு வாங்கணும். படிமா 34.
இனி அவர் அழிவுக்கு உட்படாத படிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். தாவீதுக்கு அளித்த அந்த நித்திய கிருபை உங்களுக்கு கட்டளையிடுவேன், உங்களுக்கு கட்டளையிடுவேன், உங்களுக்கு கட்டளையிடுவேன் அப்படி சொன்னாக்கா கேட்காமலே கிடைக்காது. நல்லா கவனிங்க, கேட்காமல கிடைக்காது, கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு கட்டளையிடுவேன், யாருக்கு வேணுமோ கேளு, உனக்கு நான் கட்டளை கொடுக்குறேன் அப்படி சொல்கிறேன். அப்போ இந்த கிருபை, ஆனால் காலைதோறும் எனக்கு புதிதாக இருக்குது, அந்த கிருபை எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு தானாக வரும். ஆண்டவருடைய பிள்ளையாக நான் மாறிட்டேன், அதனால் காலைதோறும் அது ஆண்டவர் ரெகுலராக வச்சிட்டார். அந்த கிருபை என் செயலுக்காக, என் கிரிகைகளுக்காக வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த கிருபை அப்படிப்பட்டது இல்லை, அதை நான் கேட்டு வாங்கணும். தாவீதுக்கு கொடுத்த அந்த நித்திய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படி கேட்டோம்னா எனக்கு கட்டளை கொடுப்பார் ஆண்டவர். சரி, உனக்கும் தரேன், நீங்கள் தானே கேட்டால் தருவீங்கன்னு சொன்னீங்க, உங்களுக்கும் அருளப்படும் அப்படி சொன்னீங்களா, அருளப்படும்னா கேட்டால் தானே கிடைக்கும். அப்போ நான் அதை கேட்டு வாங்கணும், நான் அதை கேட்டு வாங்கணும். இந்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை பிடிச்ச ஆண்டவரே அந்த நித்திய கிருபை எனக்கு தாங்க, அந்த நித்திய கிருபை எனக்கு தாங்கன்னு கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அவர் தான் சொல்றார், உங்களுக்கும் கட்டளையிட்டு இருக்கிறேன், கேட்டால் கிடைச்சிடும். அப்போ என் வாழ்க்கையில் அழிவை நான் பார்க்க மாட்டேன். ஒரு நிம்மதி இருக்கும், நிச்சயம் இருக்கும், சமாதானம் இருக்கும், பயம் இருக்காது. மரண பயம் எனக்கு வரவே வராது, மரண பயம் வரவே வராது. தைரியமாக இருப்பேன், என் வாழ்க்கையில் அழிவே வராது. செத்தா கூட நான் மறுபடியும் உயிரோடு வருவதானே செய்ய, செத்தாலும் மறுபடியும் உயிரோடு வரதானே போகிறேன். அது எதுக்கு நான் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் பிதாக்களோட போய் சேருவேன், இது வரைக்கும் பார்க்காதவங்களெல்லாம் பார்க்க போகிறேன். நம்முடைய மரணம் எப்படி தெரியுமா இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இது வரைக்கும் பார்க்காதவங்கள போய் பார்க்க போகிறேன். ஆபிரகாம் கிட்ட பேசணும்னு ஆசை இருக்குது, போய் பேசுவேன். ஈசாக்கோட பேசுவேன், யாக்கோபோட பேசுவேன், தாவீதை பார்ப்பேன், அவனை பார்த்து சில கேள்வியெல்லாம் கேட்பேன். எல்லாரையும் யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அத்தனை பெரிய மேலே போய் பார்க்கலாம். பேதுருவை பார்க்கலாம், பவுலை பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். அவங்க செய்த கிரிகைலாம் இப்போ ஏங்கங்க அன்றைக்கி அப்படி செய்தீங்க, நாங்கள் பைபிளில் போட்டிருக்க உங்களை பற்றி ஏன் அப்படி செய்தீங்க, எனக்கு அது புரியல, எதுக்குன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. அதாங்க நித்திய சுவிசேஷம். அங்கே போய் நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்கல்ல, அது சுவிசேஷமாய் மாறும். இந்த பூமியில் இருக்கும்போது இதெல்லாம் ஏன் பண்ணீங்க, இதெல்லாம் ஏன் பண்ணீங்க, இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு கேட்கும் போது அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. அவங்க செய்த காரியத்துக்கு நம்ம சொல்லும்போது புதுசாக கற்றுப்போம். அதாங்க நித்திய சுவிசேஷம். ஆனால் அழிவை பார்க்காம அங்கே போனால் நித்திய கிருபை எனக்கு தரார், நித்திய சுவிசேஷத்தையும் நான் கேட்டுன்னு இருப்பேன். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த கிருபை எனக்கு நம்ம கண்டிப்பாக வேணும். இது எப்படிப்பட்ட கிருபை சொல்லுங்க? அழிவை வரவிட்டாத நித்திய கிருபை, அழிவை காணாதபடி என் ஜீவியத்தில் நித்திய கிருபை எனக்கு தரார். ரெண்டாவது, இந்த கிருபை என்னை வழி நடத்தும். இந்த கிருபை என்னை வழி நடத்தும். யாத்திராகம புஸ்தகம் 33:13 வசனத்திலிருந்து வாசி. யாத்திராகம புஸ்தகம் 33:13. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். இப்போ மோசே கேட்குறான், இஸ்ரவேல்லேருந்து அவங்க எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்க, எகிப்திலேருந்து வெளியே வந்தாங்க, வழி பிரயாணத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க கடந்து போகிறதான இடம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது, ராட்சதர்கள் குடியிருக்கிற இடம். அங்கே போனால் கண்டிப்பாக செத்துருவோம், அங்கே போனால் கண்டிப்பாக செத்துருவோம், அவங்கள நம்ம கொண்டுடுவாங்க. அதனால் பயப்படுறான் மோசே, பயப்படுறான். உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைச்சிது ஆனால் அப்படின்னு ஏன் தெரியுமா சொன்னால், உம்முடைய வழியை எனக்கு போதி, ஏன்னாக்கா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. சில நேரங்களில் நாம் ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாமல் தவிப்போம், வழி தெரியாமல். எந்த பாதையில் போகிறது, எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தவிப்போம், எப்படி இந்த காரியத்தை தொடங்குறதுன்னு தெரியாமல் தவிப்போம். அப்போ கர்த்தர் தான் எனக்கு வழியை காட்டணும், அவர் எனக்கு ஆலோசனை சொல்லணும், அவர் என்னை நடத்தணும். அந்த நடத்தினா தைரியமாக நான் நடப்பேன், அவர் நடத்தினா தைரியமாக நடத்தணும். அதுக்கு எனக்கு அவர் கண்ணிலேருந்து கிருபை கிடைக்கணும். அவர் கண்ணில் கிருபை அப்படி சொன்னாக்கா, பாவம் கஷ்டப்படுறாங்களே, வேதனைப்படுறாங்களே, அவங்களுக்கு நம்ம இறங்குவோம் அப்படி சொல்லி அவர் கண்களில் இறக்கம் கிடச்சின்னா அதே எனக்கு பெரிய கிருபை,
அதனால்தான் நாம் நிர்மூலமாகாதபடி கர்த்தருடைய இதுவரைக்கும் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை. கிருபையோடு கூட இரக்கம் கிடைக்குது. கிருபையோடு கூட இரக்கம் கிடைக்குது. பரிதாபம் பார்க்கறது, இரக்கம் சொல்றது என்ன? பரிதாபம். ஐயோ பாவம், செய்வோம், உதவி செய்வோம் அப்படி சொல்றாங்களே, அதாங்க இரக்கம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு செய்கிறார். அப்போ இவன் கேட்குறான், உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சிதானா, என் வழியை காட்டுங்க, நான் அறியும்படி. 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு தெரியுது. மோசே பயப்படுறான், மோசே பயப்படுறான், ராட்சித பிறவிகளை பார்த்து பயப்படுறான். அங்க இருக்கிற அத்தனை கானான் ஜனங்களும் ராட்சிதர்கள், இவர்களோ வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்க, பயப்படுறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். அப்படின்னா என்னதுங்க? அவர் சமூகம்னா அவங்களுக்கு முன்னால ஒரு தேவதூதன் நடந்து போயிட்டு இருப்பான். பிரச்சனை அப்படின்னும் போது முன்னால போற தேவதூதன் பின்னால வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரம். சத்தமா வசனம் சொல்லுங்க சீக்கிரம். 47 19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர். பிரியமானவர்களே, அதுதான் தேவ சமூகம். இவங்களை எகிப்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவர் அனாதையை விட்டுட்டு போயிடல, அந்த ஜனங்களுக்கு முன்னாக நடந்தார். அந்த ஜனங்களுக்கு முன்னாக நடந்து போயிட்டு இருக்கிறார். இப்ப முன்னாக நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னால குதிரை சத்தங்கள் கேட்குது, ரதங்களுடைய இறைச்சல் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க, பார்வோன் விரட்டிட்டு வரான். பயந்துட்டாங்க. ஐயோ, நாங்கள் இங்கே சாகவா எங்களை வெளியே கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. உடனடியாக தேவதூதன் என்ன செய்கிறார்? ஜனங்கள் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாக நடந்த தூதன் விலகி அவர்களுக்கு பின்னாக போய் நின்றுட்டான். பாதுகாவல். அதான், உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும் அப்படி சொன்னார். என் தூதர்களை நான் அனுப்புவேன், என் தூதர்களை நான் உனக்கு அனுப்புவேன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். யாத்திராகம புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட, ஒரு தூதனை நான் உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன், நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படி சொல்றார். ஒரு தூதனை நான் உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன் அப்படின்றார். எல்லா இடங்கள்லையும் ஒரு தூதனை இவங்க கூட இருந்துகிட்டே தான். ஒரு தூதன் இவங்க கூட இருந்துகிட்டே இருந்தான். சரி, இப்போ நம்ம அந்த காரியத்துக்கு வருவோம். யாத்திராகம புஸ்தகம் 14வது வசனம் 33-14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவங்க ராட்சதர்களா இருந்தா நீ ஏன் பயப்படுற? ஒருவேளை நீ போறதான வழி உபத்திரவமும் பாடும் கொடூரமான வேதனையுமா இருக்குன்னு நீ பாக்குறியா? ஐயோ கஷ்டங்க இது, இந்த 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 காரியம் என்னால் செய்ய முடியாது, இதை நான் மேற்கொள்ள முடியாது, இந்த விஷயத்தை நான் ஜெயிக்க முடியாது, இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியாது அப்படி சொல்லி என்ன வருது பார்த்தீங்களா? ஒரு காரியத்தை நம்ம செய்ய போனா கூட என்னமா முடியுமோ, எப்படி இதை நான் ஜெயிப்பணும், எப்படி இதை காரியத்தை பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. ஒரு எக்ஸாமுன்னா கூட அவங்களுக்கு அது ராட்சித மாதிரி தான். ஒரு எக்ஸாமுன்னா கூட அவங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய ராட்சிதன் நிற்கிற மாதிரி தான். எப்படி ஜெயிக்க போகிறோமோ, எப்படி இவனை காலி பண்ண போகிறோமோ, அந்த எண்ணங்கள் வருது பத்தியா? நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பயம் வரும், அந்த நேரத்தில் பயம் வரும். அதுதான். ஆகவே நாம் செய்ய போகிறதான காரியம் சில நேரங்களில் நம்மளை பயமுறுத்தும். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் உனக்கு ரெஸ்ட்டை தருவேன், நீ எதுவுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கஷ்டப்படவே வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு இளைப்பாறுதல். தேவன் மட்டும் நம்மளை நடத்திட்டாருன்னு வைங்க, நான் கஷ்டப்படாமல் இளைப்பாறுதலாக போவேன். சமாதானம், பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு, சமாதானம் இருக்கும். ஆகவே 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எவ்வளோ தந்திரமா ஜபிக்கணும் பாருங்க. ஆண்டவரே என் கூட வா. அவரே சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கரெக்டு தான். ஒருவேளை நான் கிறுக்கு பிடிச்சுவேன், என் கூட இருக்கிற ஜனங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமானவங்க, அவங்க நிமித்தம் உங்களுடைய சமூகம் நின்று போச்சுன்னா நாங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்போம்னு சொல்ல முடியாது. ஏடகுடமாக எதனா பண்ணுவோமே, அப்படி ஏடகுடமாக பண்ணாமல் கோபம் வந்துடுமே. கோபம் வந்து என்ன பண்ணுவார்? சமூகத்தை விட்டு விலகிடுவார். நான் வரமாட்டேன் உங்க கூட, ஒரு நிமிஷத்தில் உங்களை நீர்மூலமாக்கி போட்டுருவேன்றவார். அப்போ என்ன ஆகும்? அவர் என்னை தனியாக விட்டுட்டாருனாவே எனக்கு ஆபத்து தான். அவர் என்னை தனியாக விட்டுட்டாவே எனக்கு ஆபத்து தான். அதனால தான் அவன் சொல்கிறான்,
ஒருவேளை உம்முடைய சமூகம் என் கூட வராமல் இருந்தா என்னை போக விடாம தடுத்துரு. நீ வந்தா போறேன், நீ வரலன்னா என்னை போக விடாது. பிரியமானவர்களை எப்படி ஜெபிக்கிறேன் பாருங்க. எதெல்லாம் அவங்க எப்படி யோசித்து இருப்பாங்க இந்த வார்த்தையெல்லாம். நாமெல்லாம் அப்படி ஜெபிச்சு பழக்கணும். ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போறேன், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். அப்படி உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகல அப்படின்னா என்னை போக விடாத, தடுத்துருங்க. நான் போய் அங்கே எதையும் பண்ண போகிறது கிடையாது. நான் போய் எதையும் சாதிக்க முடியாது. உம்முடைய சமூகம் இருந்தால் தான் நான் போக முடியும். அப்படி உன் சமூகம் இல்லைன்னா என்னை இங்கேருந்து அனுப்பாதீங்க. மறுபடியும் படிமா அந்த 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். பாத்தீங்களா, உம்முடைய சமூகம் என்ன கூட வராது அப்படின்ட்டாக்கா என்ன இங்க இருந்து கொண்டு போகாதீங்க, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். அவர் பக்கத்துல போய் நாங்க அடிபட்டு சாவறத விட தூரமா இருந்துக்கிறோம். அங்க போய் பிரச்சனையில மாட்டிக்கிறத விட நாங்க இங்கேயே இலைப்பாறுதலா இருந்துக்கிறோம். இப்படி நாம ஜபிச்சோம்னா கர்த்தர் கண்டிப்பா நம்முடைய ஜபத்துக்கு ஆன்சர் தருவார், பதில் கிடைச்சிரு. ஆண்டவரே, எந்த இடத்துல நான் எதை செய்ய போனாலும் உங்களுடைய சமூகம் என் கூட வரட்டும், உங்களுடைய சமூகம் வரலான்னு என்னை அனுப்பாதீங்க, என்னை தயவு செய்து அனுப்பாதீங்க அப்படி சொல்லிடணும். அப்போ இந்த கிருபை என்ன செய்யும்? என்னை வழி நடத்தும், சரியாய் போதித்து என்னை வழி நடத்தும். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக போகும், எனக்கு தைரியம் இருக்கும். கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக போகுது, நான் எதுக்கு பயப்படணும் அப்படி சொல்லி பாட்டு பாடிட்டே முன்ன போயிடுவோம். இப்போ நான் போகும்போது அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு வழி நடத்துறார். அவர் என்ன போகும்போது என்ன பண்ணுவார்? எனக்கு உபதேசம் பண்ணுவார். இப்படி நட, இந்த பக்கம் போ, அந்த வழியா போன்னு எனக்கு அவர் வார்த்தையை தருவார். அதான் உபதேசம். மீகா 4வது அதிகாரம் 2வது வசனம். மீகா 4வது அதிகாரம் 2வது வசனம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். பாருங்க, அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி போகணும் அப்படி சொல்லிக் கொடுப்பார். எனக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். யோசித்து பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா என்னை இங்கேருந்து போக வைக்காதே அப்படி சொன்னாக்கா, அவர் சமூகம் இல்லாமல் நான் போனால் ஆலோசனை இல்லாமல் போயிடுவேன். ஆலோசனை இல்லாமல் போயிட்டேன்னா எங்கன்னா போய் விழுந்து மாட்டிப்போம். அதனால் அவர் என்னை வழி நடத்துகிறார் அப்படி சொன்னால் அவர் என்னை போதிப்பார், பின்னால் வந்து சொல்லிக் கொடுப்பார். எனக்கு இப்படி நட சொல்லிக் கொடுப்பார். அந்த கிருபை என்னை வழி நடத்தும். அந்த கிருபை என்ன செய்யும்? என்னை வழி நடத்தும். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அவர் வழிகளில் என்னை போதிப்பார். நான் நடக்க வேண்டிய பாதை அவருடைய பாதையா இருக்கும். அப்போ நான் தேவன் நடத்துற மாதிரி போனா எனக்கு என்ன தீங்கு வரப்போகுது, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, எனக்கு என்ன போராட்டம் வரப்போகுது? பயமே இருக்காது. அந்த திக்குன்னு அடிக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடிக்காது. எந்த காரியத்திலையும் அந்த மாதிரி காரியம் வராது, படபடப்பு வராது, பதட்டம் இருக்க மாட்டோம். இந்த அனுபவங்கள்லாம் நம்மளை விட்டு பெய்யும். அதனால தான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன். இந்த பதட்டமே இல்லாமல் நீ தைரியமாக போவ. பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை நடத்துறார் அப்படி சொன்னா அது வித்தியாசமா இருக்கும். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம் படிக்கும்போது நான் சமாதானத்தோடு நடப்பேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். பாருங்க, அப்பொழுது நான் உனக்கு போதித்தா, கர்த்தர் தானே எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, கர்த்தர் தானே இந்த வழியில் என்ன நடத்துறாரு, நான் எதுக்கு பயப்படணும்? பாருங்க, மோசே அந்த ஜனங்களை பார்த்து பயந்தான். அதனால தான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னை போதித்து நடத்துறேன் அப்படி சொல்றாரு. இப்போ மோசேக்கு பயம் போயிடுச்சு, இப்போ பயமின்றி நடக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, நான் எந்த காரியத்தை பயந்து செய்யக்கூடாது ஆண்டவரே, பயந்து நான் செய்த தோல்வி அடைஞ்சிருவேன். பயமின்றி நான் நடக்கணும். பயமின்றி நான் நடப்பாய், உன் கால் இடராது, தடுமாற்றம் வராது. நான் நடக்கிறதான இடம் என்னை பயமுறுத்தாது, பயம் என்னை தடுமாற்றத்தை உண்டு பண்ணும், தடுமாற்றமும் வராது. கர்த்தர் என்னை நடத்தணும். அதை நடத்துறதுக்காகத்தான் அவர் கண்களில் கிருபையை கேட்குறான்.
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதானால் நீ வராத, நான் போக மாட்டேன், நீ என் கூட வா. அந்த கிருபை என்ன செய்யும்? அவரை என்னை கூடயே வைக்கிச்சிருக்கும். அவர் என் வழியெல்லாம் வந்துட்டே இருப்பார். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால எல்லா காரியத்திலும் எனக்கு ஜெயம் கிடைக்கும். அப்போ இந்த கிருபை என்ன வழி நடத்தும். முதல் கிருபை என்ன? அழிவிலிருந்து பாதுகாக்கும். 2வது கிருபை என்னை வழி நடத்தும். 3வது கிருபை என்னை வழி நடத்திட்டு போறார். எனக்கு பல தேவை இருக்கும், வழி நடத்திட்டு போறார். வழியில் அப்படியே போயிட்டு இருந்தா சாப்பாடெல்லாம், ட்ரெஸ்ஸு, எனக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வேணுமே. இதுக்கெல்லாம் என்ன பண்றது? ஜபிச்சு கிருபை வாங்கிக்கணும். ஜபம் பண்றதுக்கே கிருபை வேணும். என் ஜபம் கிருபை உள்ளதா இருந்தா ஆன்சர் கிடைச்சிடும். கிருபையே இல்லைன்னா வவ்வால் மாதிரி தலைக்கீழ தொங்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஜபம் பண்ணா கூட பதில் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கு. நாம் பண்ற ஜபத்துல கிருபை இருக்கான்னு நீங்க தான் முதல் செக் பண்ணணும். ஒருத்தன் சொல்றான், உம்முடைய கிருபை என் ஜபத்துக்கு பதில் கொடுக்க வச்சுது அப்படி சொல்லி. சங்கீதம் 66 20வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 66 20வது வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாத்தீங்களா? என் ஜபம் தள்ளப்படுது அப்படி சொன்னாக்கா அவர் கிருபை என்னோடு விலகிடுச்சின்னு அர்த்தம். அவர் கிருபை என்னோடு கூட இருந்துச்சு அப்படி சொன்னா, சிறிய காரியமோ பெரிய காரியமோ, நீ ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கிருபை எனக்கு இருந்தா தான் நான் பண்ற ஜபத்துக்கு பதில் வரும். இந்த கிருபையிலிருந்து என்னை தள்ளப்பட்டுடுச்சு அப்படி சொன்னாக்கா பதில் கிடைக்காது. ஜபிக்கிறதுக்கே கிருபை வேணுமே. கிருபை இல்லாம ஜபிச்சு எந்த பதில வாங்க போறோம்? மேல 19வது வசனம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். பாத்தீங்களா? மெய்யாய் என் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஏன்னா அந்த கிருபை எனக்கு தந்திருந்தார். அவர் கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சிருந்தது. அந்த கிருபையை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். அந்த கிருபையோட நான் ஜெபம் பண்ணேன். கிருபை என்னை விட்டு விலகவே இல்லை. எனக்கு பதில் கிடைச்சதுன்னு நீங்க நிச்சயப்படுத்திக்கணும், கிருபை இன்னும் என்னை விட்டு போகல. கிருபை இன்னும் என்னை விட்டு போகல. கிருபை என் கூட தான் இருக்குது. அதனால தான் இந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு. நீ ஜபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும் போது கிருபையும் கூட இருக்குது. பெரிய ஆனந்த சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் இருக்கும். கிருபைனால எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. என் ஜபத்தை கர்த்தர் தள்ளிடல. என் ஜபத்தை கர்த்தர் தள்ளிடல. ஆன்சர் கொடுத்துட்டார், பதில் தந்துட்டார். அப்பன்னா அவர் கிருபை என் கூட இருக்குது. அவர் கிருபை என் கூட இருக்கு. என்கிட்ட கிருபை இருக்கா இல்லையான்னு நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சொல்லப்பட்டதான காரியத்தெல்லாம் நீங்க மறுபடியும் போய் வீட்டில் போய் படிங்க. உங்க கூட எப்படிப்பட்ட கிருபெல்லாம் இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சாதாரணமானதில்ல கிருபை, காலைதோறும் புதிதா இருக்கு. அது எனக்கு தேவையானது தான். ஆனா அது இல்லாம பெசல், இதெல்லாம் அது இல்லாம பெசலான கிருபை என் ஜீவியத்துக்கு தேவையானது. நான் ஜபிக்கிறேன். என் அநேக தேவைகள் இருக்கு, அநேக காரியங்களுக்காக நான் ஜபிக்கிறேன், அநேக விஷயங்களுக்காக நான் ஜபிக்கிறேன். அந்த ஜபத்துக்கெல்லாம் பதில் வேணும்னா எனக்கு கிருபை இருக்கணும், எனக்கு கிருபை இருக்கணும். படிமா 20வது வசனம் மறுபடியும். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்கல, அதனால என் ஜபம் கேட்கப்பட்டுச்சு. இப்ப இந்த கிருபை இருக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், உனக்கு என்ன வேணும் கூப்பிடு, என்ன பார்த்து என்ன நோக்கி கூப்பிடு இப்படி சொல்லுவார் ஆண்டவர். அப்ப கூப்பிடும் போது அவர் எனக்கு மறு உத்தரவு தருவார். எரேமியா 33:3. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, இந்த கிருபை என் வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அந்த கிருபை தள்ளப்படாம என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும்? கிருபை தான் இருக்குல்ல, என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், உனக்கு பதில் தருவேன். நீ எதிர்பார்க்கறத பார்க்கிலும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். நீ எதிர்பார்க்கறது கொஞ்சம், நீ ஆச்சரியப்படத்தக்கதாய் நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். எப்படிப்பட்டது பாருங்க. எப்பெல்லாம் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு சரீரத்தில் பிரச்சனை வரும்போது, என் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, எனக்கு வியாதி வரும்போது, அப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட வேண்டியதா இருக்கும். கூப்பிடும் போது இந்த கிருபை இருந்துச்சுன்னா கர்த்தர் எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவார். எரேமியா 33:6.
இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பாத்தீங்களா? இந்த கிருபை என்னை என்ன பண்ணுது? அவரை நோக்கி கூப்பிட வைக்குது, எனக்கு தைரியமாய் ஜெபம் பண்ண வைக்குது. இந்த கிருபையோடு நான் பண்ற ஜெபத்துக்கு அவர் பதில் தரார். அவருக்கு அந்த பதில் எப்படிப்பட்டதா மாறுது? என்ன பிரச்சனையில நான் கூப்பிடுறனோ எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்றார். என் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்றார். எனக்கு சமாதானத்தை தரார். எனக்கு சமாதானத்தை தரார். மறுபடியும் படிமா அந்த 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. பாருங்க, அவங்க என்ன கேட்டாங்க, அவங்க என்ன கூப்பிட்டாங்க, கிருபையோட கூப்பிட்டாங்க. நான் அவர்களுக்கு அந்த கிருபையை தந்திருந்தேன். அந்த கிருபையை அவர்களை விட்டு விலக்கவே இல்லை. அந்த கிருபையை அவர்களை விட்டு விலக்கவில்லை. அந்த கிருபையை நான் கொடுத்தபடினால அந்த கிருபையிலிருந்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. இதோ நான் அவங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ண. அவங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை நான் மாத்தினேன். நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவங்க பிரச்சனை மாறிடும். வர பண்ணி அவர்களை குணமாக்கி, அவர்களை குணமாக்குவேன், சந்தோஷத்தை உண்டு பண்றேன், பலத்தை தரேன். அவர்களுக்கு அதுல இருந்து சேஞ்ச் பண்றேன். அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் பரிபூர்ணமான சமாதானம். பிரியமானவர்களே, சமாதானம் அப்படி சொல்றது அப்பப்போ வந்து போறது இருக்கு. அப்பப்போ வந்து போகுது. எத்தனையோ முறை நமக்கு சமாதானம் கெட்டு போகுது. என்னாச்சு? நான் சமாதானம் கெட்டு போச்சு, சமாதானமே இல்லை அப்படி சொல்றோம் இல்லையா? பரிபூர்ண சமாதானத்தை வர பண்ணுவேன் அப்படி சொல்றாரு. இப்போ தேவன் எனக்கு கொடுக்கிறதான அந்த ஆரோக்கியமும் சௌக்கியமும் என்னை தைரியசாலியாய் மாற்றும். இனிமே எனக்கு அப்படி வராது. கர்த்தர் என்னை மாத்திட்டு குணமாக்கிட்டார். பரிபூர்ண சமாதானம் சந்தேகப்படாமல் வரும். அந்த சமாதானத்தை நான் சந்தேகப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு தந்ததே இனிமே அப்படி வராதுன்னு பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவார். எவ்வளோ பெரிய காரியம்! இந்த கிருபையோடு நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபம் பண்ண உட்காரும் போதே, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்கிடாதீங்க, நான் இப்போ ஜெபம் பண்ண போறேன் அப்படிதான் சொல்லணும். நீங்க உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்கிடாதீங்க, இப்போ நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த கிருபை என் கூட இருந்துச்சுன்னா என் ஜெபத்துக்கு நீங்க பதில் தரணும். அந்த ஒரே காரியத்துக்கு தான் இந்த கிருபையை கேட்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதுக்காக எனக்கு கிருபைதா, நான் ஜெபிக்கிறதுக்காக எனக்கு கிருபைதா அப்படி சொல்லி நீ கேட்டு வாங்குவே. இது ஸ்பெஷலான கிருபை. இந்த கிருபை உள்ளவங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுவாங்க, சகலத்தையும் மாற்றி கொள்ளுவாங்க. அவங்க வாழ்க்கையில அதிசயங்கள் செய்வார் ஆண்டவர். சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணிடுவார். அடுத்தது, எனக்கு உபத்திரவ காலத்துல நான் நிலைச்சு நிக்கணும், தாங்கணும், அதெல்லாம் பேஸ் பண்ணிடணும், அதை சமாளிக்கணும். இதுக்கு கூட கிருபை வேணும். சங்கீதம் 31வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 31:7. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. உம்முடைய கிருபையில நான் களி கூர்ந்து மகிழ்வேன். எந்த டைம்ல? என் உபத்திரவத்தை என் தேவன் பார்த்தார். கஷ்டப்பட்டேன், போராடினேன். அந்த போராட்டத்துல கர்த்தர் என்னை பார்த்து அவர் கிருபை தந்தார். கிருபை தந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். யாருங்க இவனை உபத்திரப்படுத்துறது? 8வது வசனத்துல சொல்றான், சத்துரு என்னை உபத்திரப்படுத்தணும் அப்படி சொல்லி. 8வது வசனம். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். நல்லா கவனிங்க. இந்த உபத்திரம் யாரு படுத்துனது? சத்துரு. நமக்கு இப்ப எதிராளி யாரு? சத்துரு யாரு? பேய் தான், சாத்தான், பிசாசு, பிலிசோனியம், மந்திரவாதம், பல காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு சத்துரு. இதனால தான் நம்ம உபத்திரப்படுறோம். இதனால தான் நம்முடைய உபத்திரப்படுறோம். இந்த உபத்திரவத்துல நாம் களி கூறத்தக்கதான ஒரு கிருபை இருக்கு. எவ்வளோ கஷ்டத்திலையும் நான் சந்தோஷப்படுவேன், எவ்வளோ பிரச்சனையிலையும் நான் சந்தோஷப்படுவேன். என் தேவனை நான் துதிப்பேன், என் தேவனை நான் துதிப்பேன். அதுக்கு எனக்கு ஆண்டவர் இந்த கிருபையை தந்தார். இது எந்த கிருபை? உபத்திரவத்தை சமாளிக்கிறதுக்கு. உபத்திரவத்தை சமாளிச்சு அதுல இருந்து தப்பிச்சு நான் விசாலத்துல வரேன். நல்லா கவனிங்க. அந்த உபத்திரவத்திலேயே எனக்கு கிருபை தந்து வச்சு இல்லை ஆண்டவர். எனக்கு இந்த கிருபை என்ன பண்ணுச்சு? என் சத்துரு கையிலேருந்து என்னை தப்பிச்சு விசாலத்துல கொண்டு வந்துச்சு. அவன் இல்லாத இடத்துல கொண்டு வந்துச்சு. இனி சத்துரு எனக்கிட்ட கிரிகை செய்ய முடியாது. சத்துரு எனக்கு கிரிகை செய்ய முடியாது. கர்த்தர் என்னை தூக்கி தனியா பிரிச்சு கொண்டு வந்துட்டார் அங்கிருந்து. இந்த கிருபை என்னை சத்துரு கிட்ட இருந்து விலக்கிடும், உபத்திரவத்துல இருந்து காப்பாத்திடும். அப்ப நம்ம கஷ்டங்களும் உபத்திரங்களும் பாடுகளும் படும்போது, கர்த்தாவே நீர் என்னை கண்ணோக்கி பாரு, இந்த உபத்திரவத்துல எனக்கு தர வேண்டிய அந்த கிருபையை தா,
அப்போன்னா என் சத்துரு விட்டு நான் தனியாக வெளியே வந்துடுவேன். அப்போ எனக்கு தைரியம் இருக்கும். அப்போ நான் தனியாக வந்து விசாலத்தில் நிற்கும்போது நான் வாயிலிருந்து எனக்கு தைரியமான வார்த்தை வரும். அந்த உபத்திரவத்தில் இருக்கிற வரைக்கும் தைரியமான வார்த்தை வராது. தைரியமான வார்த்தை வராது, பயமாக இருக்கும். அவனை எதிர்த்து நிற்க மாட்டோம். ஆனால் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றப்பட்டு தூரமாக வந்துட்டுன்னு வச்சுங்க, யாராவது பாருங்க பக்கத்தில் போய் நின்று ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போகிறான், கிட்ட வந்துட்டான், வந்தவன் என்ன அப்படின்னும் போது அவன் அமைதியாகிடுவான். இதே தூரமாக இருந்து பாருங்க, வா மகனை உன்னை செத்துடுவனி அப்படி சொல்லுவோம். தூரமாக இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒன்றும் போகல, அதனால தைரியமாக பேசுவோம். இதே பக்கத்தில் வந்து வா அடி வா அப்படி சொல்கிறாக்கா, போ போ போன்னு அடிக்க மாட்டாங்க. காரணம் திருப்பி அடிச்சிடுவான். அதனால நாம கூட உபத்திரவத்துக்குள்ள சத்துருவோடு இருக்கும் போது ஒன்றும் பேச மாட்டோம். ஓ வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு. ஆனால் இந்த கிருபை என்ன செய்யுது, என்னை அங்கேருந்து தூக்கின்னு வந்து விசாலத்தில் வச்சிருச்சு. இப்போ நம்ம வாயிலிருந்து வித்தியாசமான வார்த்தை வரும். என்ன வரும்? ஏய் சத்துருவே, நாடா என்னை உபத்திரவப்படுத்திட்டு இருந்த, ஜாக்கிரதை, நீ சந்தோஷமே பட முடியாது, இனிமே நான் வந்துட்ட மாதிரி இங்கே அப்படி சொல்லுவாங்க. மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே என் மேல் சந்தோஷப்படாதே, என்னை விழத்தள்ள நீ, ஆனால் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்துட்டார். நான் இருளை கொண்டு போய் வச்சிருந்தேன், கர்த்தர் இப்போது என் மேல் வெளிச்சமாய் உதிச்சிருக்கிறார். அவர் கிருபை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படி சொல்றேன். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பாத்தீங்களா, என் சத்துருவே நீ என் மேல் சந்தோஷப்படாத. இப்போ விசாலத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு, தூரமா கொண்டு வந்திருக்காரு. அவனை விட்டு தூரமா கொண்டு வந்து அடிப்பா நம்ம தைரியமா பக்கத்துல இருக்கிற வரைக்கும் குரலே கொடுக்க மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பேச மாட்டேன். எவ்வளோ தான் குத்து வாங்கினாலும் கம்முன்னு இருப்போம். எவ்வளோ உபத்திரவங்க, யாரால? சத்துருவாலங்க. எவ்வளோ உபத்திரவங்க, என்னத்தான் பண்ணுறீங்க, ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படின்னும். இதே இந்த கிருபை கிடைச்சது வச்சுங்க, இந்த கிருபை கிடைச்ச உடனே என்ன அந்த உபத்திரவத்தில் அந்த ஆண்டவர் என்னை தனியாக விசாலத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இப்போ நான் தைரியமாக பேசுவேன், அவனை எதிர்த்து நிற்பேன், சவால் விடுவேன், தைரியம் கிடைக்குங்க, தைரியம் கிடைக்கும். ஆகவே இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை, என்னை உபத்திரவத்திலிருந்து என் சத்துரு கையிலேருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வரேன். தைரியமான வார்த்தை என் வாயில் போடும் இந்த கிருபை. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இந்த உபத்திரவத்தை சமாளிக்க எனக்கு கிருபை, இந்த உபத்திரவத்தை சமாளிக்க எனக்கு கிருபை அப்படி சொல்லி நீங்கள் கிருபையை கேட்டு வாங்கணும். 2வது, இந்த கிருபை எனக்கு நன்மையை வர பண்ணும், என் வாழ்க்கையில் பெரிய நன்மையை உண்டாக்கும். சங்கீதம் 23:6 படிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாருங்க, இந்த கிருபை எனக்கு என்ன பண்ணுது, நன்மையை உண்டாக்குது, என் வாழ்க்கையில நன்மை செய்யுது, சத்துருக்கிட்ட இருந்து விளக்குது. அதுலேயே என் சத்துருக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணினார். என் பாத்திரம் நிரம்பி வழியுது, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படி சொல்றான். அப்போ இந்த கிருபை அபிஷேகத்தோடு கூட வருது. சத்துருக்கு முன்பாக நம்ம சந்தோஷப்பட்டு சாப்பிட்றோம். பந்தி, என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி விருந்து பண்ற நீர், நான் சந்தோஷப்பட்டு சாப்பிட்றேன். அவன் என்னை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான், ஒண்ணுமே பண்ண முடியல. நான் காக்கப்பட்டது எதனால? கர்த்தருடைய கிருபை அபிஷேகத்தோடு கூட வந்துச்சு. கர்த்தருடைய கிருபை எனக்கு அபிஷேகத்தோட கூட வந்துச்சு. இந்த அபிஷேகம் என்னை எங்க கொண்டு போச்சு, அவருடைய வீட்டில் கொண்டு போய் வச்சிருச்சு. கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். யாரும் என்னை அழிக்க முடியாது, என்னை யாரும் கொல்ல முடியாது. அவர் எனக்கு நன்மையான கிருபையை செய்துட்டார், அபிஷேகத்தோடு கிருபையை தந்தார், சந்தோஷத்தை உண்டாக்கிட்டார், சமாதானத்தை எனக்கு தந்தார், நன்மை வருது எனக்கு. யோசித்து பாருங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தரும்போது அபிஷேகத்தோடு தா. அந்த அபிஷேகத்தோடு கிருபை வரும்போது என்னை இதுவரைக்கும் துக்கப்படுத்தின பிசாசுக்கு முன்பாக நான் விருந்து பூசிப்பேன், நான் பந்தியில் அமருவேன், அவன் என்னை வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பான், நான் சாப்பிடுவேன். என் தேவனுடைய வீட்டில் நான் நீடித்து நிலைச்சிருப்பேன், என் தேவனுடைய வீட்டில் நீடித்து நிலைச்சிருப்பேன். அப்போ இவன் எனக்கு என்ன பண்ணுவான், இந்த சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி எனக்கு நன்மை செய்தாரு. அப்போ இந்த நன்மை எனக்கு வராத போது எனக்கு என்ன தீமை வந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா? அதனால்தான் 90 சங்கீதம் 3வது வசனத்துல வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவித்தார். அதுதாங்க தேவன் எனக்கு செய்த பெரிய நன்மை. அவன் என்ன கண்ணி வச்சிட்டான், பொறியில மாட்டியிருப்பேன், சிக்கி இருந்தான்னா தப்பிச்சிருக்க முடியாது.
சிக்கியிருந்தேன்னா அதோட கூட அழிஞ்சிருப்பேன், செத்திருப்பேன். ஆனால் என்னை அதிலிருந்து காப்பாற்றி எனக்கு நன்மை செய்தார். இப்பொழுது நான் தேவனுடைய வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், நிலச்சி நிற்கிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாருங்க, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிச்சிடுவார். இந்த கிருபை எப்படிப்பட்டது? உன் ஜீவியத்தில் நன்மையை செய்யும், உன் ஜீவியத்தில் மகா மேன்மையான நன்மையை செய்யும். 2 காரியத்துக்கு உன்னை தப்பு வைக்கிறார். 1 கொள்ளை நோய், அது உன்னை கொண்டுட்டு போயிடும். 2வது கண்ணி, அதில் நீ மாட்டிட்டு அங்கேயே இருப்ப, எங்கேயும் போக முடியாது, தவிப்ப. அவன் வேடனுடைய கண்ணி, அவன் என்னை அழிக்க வரான், அதுக்கு தான் கண்ணி வச்சிருக்கிறான். அவன் எனக்கு வலை விரிச்சு வச்சிருக்கிறான், அதில் மாட்டிக்கிட்டான், தப்பிக்க முடியாது. இது 2த்திலையும் காப்பாற்றி எனக்கு நன்மை செய்து அவருடைய வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டார். இது 2த்தையும் என்னை காப்பாற்றி அவருடைய வீட்டில் வச்சிருக்கார். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்போ எங்கே போனாலும் எனக்கு கண்ணி கிடையாது, என் மேல் கொள்ள நோய் வராது. கர்த்தர் என்னைக்கு பாதுகாத்தார், பெரிய விருந்து செய்தார், நன்மையினால என்னை நிரப்பினார். ஒரு அபிஷேகத்தோட ஒரு கிருபை கிடைச்சிது. அபிஷேகத்தோடு கூட எனக்கு ஒரு கிருபை கிடைச்சிது. இதோட மேன்மை யாருக்கு கிடைக்கும்? அடுத்தது அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். என் நன்மை என் வாழ்க்கையில வரும்போது என் மேல ஒருவனும் கை போட முடியாது. ஏன்னா நான் கர்த்தருடைய வீட்டில் இருக்கேன். நான் கர்த்தருடைய வீட்டில் இருக்கும்போது அவர் எனக்கு பாதுகாவலாக இருப்பார். அதனால யாரும் என் மேல் கை போட முடியாது, யாரும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் என் ஜீவியத்தில் நன்மையான கிருபையை தந்தார். கடைசியா அவர் இறங்கினார். ஏன்னா நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கம் பெரிது அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? எனக்கு அவர் இறங்கினார். எதுக்கு இறங்கினார்? என்னை அவர் ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் கிருபை தந்து பாதுகாத்து என் ஜபத்துக்கு பதில் தந்தார், வழி நடத்தினார், நித்திய ஜீவனை தந்தார், என் தேவைக்கெல்லாம் பதில் கொடுத்தார். இப்போ என்னை அவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தணும். அதுக்கு அவர் இறங்கணும். சங்கீதம் 66:2. சங்கீதம் 66:2. அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி 67:2. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பாருங்க, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதி. அவர் இறங்கினால் என்னை ஆசீர்வதிப்பார். நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவர் சுத்த கிருபை. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் என்னை இறங்கிட்டார் அப்படி சொன்னா என்னை ஆசீர்வதிச்சிருவார். என் வறுமை தரித்திரம் எல்லாம் போயிடும். கண்களை மூடுவோமா? கர்த்தாவே, இப்படிப்பட்ட கிருபையை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், இப்படிப்பட்ட கிருபையை நான் அடையணும்னு பார்க்குறேன். என் ஜபம் எவ்வளோ காரியத்தை எதிர்பார்க்குது. கிருபை இருந்தால் நான் ஜபிச்சு எல்லாத்தையும் வாங்கிடுவேனே. என் சத்துரு என்னை உபத்திரப்படுத்தலாம் எத்தனையோ முறை. ஆண்டவரே, இந்த கிருபை இருந்தா என் ஜீவியத்தில் நன்மையானது நடக்கும். என் தேவனுடைய வீட்டில் வந்து உட்காந்துருவனே, என்னை யாரும் தொட முடியாத இடத்துல போயிடுவேனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை வழி நடத்தும், பயமில்லாமல் நடப்பனே. நீர் என்னை ஆலோசனை தந்து நடத்துவீரே. என் வாழ்க்கையில் தோல்வியே வராதே. என் ஜீவியத்தை அழிவை காண விடாதபடி செய்வீரே. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தா. அந்த கிருபையை கேட்டு பாருங்க. கர்த்தர் உன்னை நடத்துறதான காரியமே உனக்கு அதிசயமா இருக்கும். இது மகா மேன்மையான கிருபை. கிருபையே பெருகுதே, கல்வாரியில் நின்று பாய்ந்திடுதே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே. ஆமென். என்னுள்ளம் நன்றி பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே. கிருபையே பெருகுதே, கல்வாரியில் நின்று பாய்ந்திடுதே, என்னுள்ளம் நன்றி பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே. ஆமென். கிருபை கிருபை கிருபை. என்னுள்ளம் நன்றி பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே. கிருபையே பெருகுதே, கல்வாரியில் நின்று பாய்ந்திடுதே, என்னுள்ளம் நன்றியால் பொங்கி. எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த கிருபை. என்னுள்ளம்
கிருபையிலே களி கூறுங்கள். உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட போகிறது. உங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்க போகிறது. நாமே 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 நாமே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நீர் மூலமாகாதது கிருபை. எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க. எல்லாரும் உந்தன் மாறாத கிருபை, நீர் மூலமாகாதது கிருபையே. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அளித்திடுமே புது கிருபைகளை. ஆமென். அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அளித்திடுமே புது கிருபைகளை. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நீர் மூலமாகாதது கிருபை. கிருபை 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 உந்தன் மாறாத கிருபை. ஆமென் 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 ஆமென். யாருடைய இருதயத்தின் ஆழத்திலெல்லாம் இப்படிப்பட்ட கிருபை எனக்கும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி சொல்லி உன் இருதயத்தில் அங்கலாய்ப்பு உண்டாகுதோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும். அவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும். அந்த கிருபை உனக்கு சகலத்தையும் செய்ய வைக்கும். அந்த கிருபையினால உன் ஜீவியத்தில் மேன்மை உண்டாகும். நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நீர் மூலமாகாதது கிருபையே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நீர் மூலமாகாதும் கிருபையே. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அளித்திடுமே புது கிருபைகளே. ஆமென் 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 ஆமென். நடத்திடும் பாதை, அளித்திடுமே புது கிருபைகளே. ஹல்லேலூயா. அளித்திடுமே புது கிருபைகளே. அற்புதமே விசுவாசத்தோடும் சமாதானத்தோடும் போங்க. நீங்கள் கேட்டதான் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தர் உன்னோடு பேசின இந்த கிருபைகள் எல்லாம் உனக்குள்ளே நிறைவேறும். கிருபையினால ஜெபம் கேட்கப்படும். கிருபையினால கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். கிருபையினால அழிவை காணாதபடி நிலைத்திருப்போம். கிருபையினால நன்மையை பெற்றுக்கொள்வோம். கிருபையினால ஆண்டவர் வீட்டில் நிலைத்திருப்போம். கிருபை நம்மை சத்துருக்களை விட்டு விலக்கி விட்டு விடும். கர்த்தருடைய பெரிய கிருபைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.